இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது 12 சீசர்கள் நின்று ஆச்சா போச்சான்னு பயங்கரமா பேசினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பிறகு அவருடைய பாடியை கிளைம் பண்றதுக்கு எந்த சீசனும் முன்னால வரல. எல்லாம் பயந்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, கூட நின்று ஊழியம் பண்ண எல்லாருமே ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. 2 பேர் தான் வந்தாங்க. ஒன்று நிக்கதேமு என்கிற ஒரு மனுஷன். அவன் ரோம சாம்ராஜ்யத்தில் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். இன்னொருத்தன் யோசேப்பு, இடத்தை கொடுத்து அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு உதவி செய்தவன். இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் இன் கவர்மெண்ட். லீகலி பொலிட்டிக்கலி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால தான் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை வாங்கிறதுக்கு சீசர்களுக்கு தைரியம் இல்லாத போது இந்த மனிதர்கள் கடந்து போய் செய்தார்கள். அப்போ கிறிஸ்துவ முன்னணி எதுக்கு அப்படின்னா, என்னதான் நம்ம பைபிள் படித்தாலும் வேதத்தை வாசித்தாலும் ஜெபித்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சட்டப்படி அதை அணுகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் அறிவு வேணும். ஊழியம் செய்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் தாங்கிறதுக்கு மக்கள் இருப்பாங்க. ஊழியம் செய்கிற உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஜெப உதவி செய்கிறதுக்கு மக்கள் இருப்பாங்க. ஆனால் ஊழியம் செய்கிற உங்களுக்கு சட்ட உதவிகள் தேவைப்படுகிறது. அடிப்படையான ஒரு சட்டம் தெரிஞ்சிருக்கணும். இந்த அவசர காலகட்டங்களில் இப்படிப்பட்ட லாயர் பெருமக்கள் நம்முடைய இயக்கத்தை முன்னின்று நடத்துவது தான் இந்த இயக்கத்தினுடைய அட்வான்டேஜ். முறைப்படி எப்படி பேசணும், எப்படி செயல்படணும் அப்படின்னு. நம்ம யாரையுமே பகைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. காவல்துறை அவங்க பணியை செய்கிறாங்க, அரசாங்கம் அவங்க பணியை செய்கிறது. நம்ம நாடு ஒரு பெரிய நாடு, வெரி வாஸ்ட் ஏரியா. நம்ம ஒரு சின்ன ஒரு கண்ட்ரியோ ஒரு சின்ன தீவோ கிடையாது. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. அங்கங்கே பிரச்சனைகள் வரதான் செய்யும்.